நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நேற்றைக்கு இன்று பரவாயில்ல, கொஞ்சம் உடல்நிலை நல்லா இருக்குது, வாய்ஸ் ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளில் பல பேர் பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் திடீர்னு ஒரு புது துணி எடுத்து போட்டுட்டு போகலாம் அப்படின்னு நினைப்போம். கடைக்கு நேராக போவாங்க, ரெடிமேட் எடுத்துகிட்டு வருவாங்க, போட்டுட்டு உடனே போயிடுவாங்க. இந்த மாதிரி கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து நேரடியாக அந்த துணி போட்டதுனால ஒரு விபரீதம் நடந்திருக்கு. நேற்று யாருக்கும் இல்லை, எங்கள் ஆஃபீஸில் கூட ஒர்க் பண்ணுற ஒரு நண்பரோட பொண்ணுக்கு பர்த்டே. கடையில் போய் ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து 1.5 வயசு குழந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து அரைகுறையாக பிரித்து ட்ரெஸ்ஸை போட்டு விட்ருக்குறாங்க. போட்டு விட்டுட்டு சேரில் உட்கார வச்சுருக்குறாங்க. உட்கார வச்சோடனே அந்த குழந்த ஒரே அழுகாச்சு. என்னடா நல்லா இருந்த குழந்த அழுகுது அப்படின்னு பார்த்ததில் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அந்த குழந்த வந்து அழுகிய நிப்பாட்டல. என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மணி நேரம். ட்ரெஸ் எல்லாம் மடித்து பார்த்திங்கன்னா அதுக்கு சைடில் அந்த குண்டு ஊசியெல்லாம் குத்தி வச்சுருப்பாங்க, மடிப்பு கலையாமல் இருக்கிறதுக்கு. அதில் ஏதோ ஒரு குண்டு ஊசி அந்த ட்ரெஸ்ஸில் ஒட்டி இருந்திருக்கு. பின்னாடி அந்த பொண்ணோட பின்னாடி பட்டாக்ஸில் ஏறி உள்ளார போயிடுச்சு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மணி நேரம். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிட்டு அதை வெளியில் எடுத்துட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கு. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா அந்த துணியை துவைக்க கூட மாட்டாங்க. கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து புதுசாக அப்படியே இந்த மாதிரி அவசரத்தில் போடும்போது இந்த மாதிரி நிறைய அசம்பாவிதம் நடக்க நேரிடும். அதே மாதிரி புது துணி நீங்கள் தைச்சாலும் சரி அல்லது நீங்கள் ரெடிமேடாக எடுத்துகிட்டு வந்தாலையும் ஒரு டைம் தண்ணியில் அலசி காய வச்சு அதுக்கப்புறம் போடுங்க. ஏன்னா அந்த துணிக்கு நிறைய சாயமெல்லாம் பூசுவாங்க இல்லையா, அதை நம்ம உடம்புல போடும்போது நம்ம வேர்வை வரும்போது அந்த சாயம் வந்து இந்த வேர்வையில் பட்டு நம்ம உடலில் போகும். அப்படி போகும்போது தேவையில்லாத இந்த தோல் சம்மந்தமான அரிப்பு அந்த மாதிரிலாம் ஏற்படும். புது துணி அப்படின்னாவே அது தண்ணியில் போட்டு அலச்சிட்டு அதுக்கப்புறம் தான் போடணும். கவனமாக இருங்க அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். ஓகே, இன்றைக்கி மைவி த்ரேட்ஸில் என்ன அப்டேட் பார்க்கலாம் அப்படின்னா, ஃபோன் நம்பர் தொடர்பாக நிறைய நபர்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்குது. முதல் கொஸ்டின், என்னோடய ஃபோன் நம்பர் என்னுடைய பேங்க்கில் கொடுக்கல, அது சரியாக தவறா? ரெண்டாவது கொஸ்டின், என்னோடய ஃபோன் நம்பரு என் செல்லில் இல்லை, எங்கள் அப்பா செல்லில் தான் இருக்குது, நான் வேறு ஒரு சிம்மு போட்டிருக்கேன், இது சரியாக தவறா? இன்னொன்று, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய அக்கௌண்ட்டுக்கும் எங்கள் அப்பாவுடைய ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்கேன், இது சரியாக தவறா? இந்த 3 கொஸ்டின் நிறைய நபர்கள் கேட்குறீங்க. அதுக்குண்டான பதில் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல, நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்கிற நம்பர் தான் மைவி த்ரேட்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. வேறு ஒரு நம்பரை நீங்கள் கொடுத்துருந்தீங்கனாலும் பிரச்சனை கிடையாது. சில நபர்கள் கேட்குறாங்க, நம்மளுக்கு ஓடிபின்னு ஒன்று வருதே, அது பேங்க்லேருந்து தானே வரும், அப்போ அந்த நம்பர் பேங்க்கில் தானே கொடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓடிபி அப்படின்றது பேங்க்லேருந்து வர்றது கிடையாது. நிறைய நபர்களுக்கு இது தெரிய மாட்டேங்குது. நீங்கள் வித்ரா கொடுத்தீங்க அப்படின்னா மைவி த்ரேட்ஸ் கம்பெனிலேருந்து வரும். அது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் தான் வித்ராவல் கொடுக்குறீங்களா, சரியான நபரா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக வேண்டி அந்த ஓடிபி வருது. அந்த ஓடிபியை என்டர் பண்ணி நீங்கள் வித்ராவல் கொடுக்கலாம். பேங்க்கில் கொடுத்துருக்கிற அந்த நம்பரை தான் இதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. வேறு நம்பர் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஓகேவா? ரெண்டாவது கொஸ்டின், உங்களோட சிம்மு அந்த செட்டில் இல்லை, நீங்கள் வீடியோ பார்க்குற செட்டில் இல்லை, எங்கள் அப்பா செல்லில் இருக்குது அப்படின்னாலே பிரச்சனை கிடையாது. வேறு ஒரு நீங்கள் சிம்மை கூட பார்க்கலாம். திடீர்னு ஒரு செல்லு நீங்கள் வாங்கியிருப்பீங்க, திடீர்னு அந்த சிம் கார்டு பெருசாக இருக்கும், உங்கள் செல்லில் அதை போட முடியாது, அது அப்பா செல்லில் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை போட்டு நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. எல்லாருடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் அப்பா நம்பர் தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பேங்க்லேருந்து உங்களுக்கு அமௌண்ட்டு கிரெடிட் ஆச்சுன்னா அப்பாவோட செல் நம்பருக்கு உங்களுக்கு மெசேஜ் வரும், தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி மைவி த்ரேட்ஸில் நீங்கள் என்ன ரெஜிஸ்டர் நம்பர் கொடுக்குறீங்களோ அதிலிருந்து மைவி த்ரேட்ஸ் கம்பெனிலேருந்து உங்களுக்கு ஓடிபி வரும் வித்ட்ராவல் போடும்போது. அதனால் இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் நம்பர் கொடுத்துருக்கலாம், கொடுக்காம கூட இன்னும் சில பேர் இருக்கிறாங்க பேங்க் அக்கௌண்ட்டில். அந்த மாதிரி பர்சன் ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் கொஞ்சம் வில்லேஜில் இருக்கிற பீப்புளெலாம் பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் இன்னும் நம்பர் கூட கொடுக்காமலாம் இருப்பாங்க. அதனால் இந்த ஃபோன் நம்பர் அப்படின்றது பேங்க்கில் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லோரும் கொடுத்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் பேங்க்கில் என்ன வருதா போகுதா, வரவு செலவு நம்மளுக்கு டெபிட் கிரெடிட் ஆகுதா அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்க முடியும். இன்னும் ஒரு சில நபர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எங்கள் பையனுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை, நானும் எங்கள் வீட்டுக்காரரும் கிரவுண்ட் நம்பராக இருக்கோம், எங்கள் பையன் பேரில் ஒரு ஐடி போடலாமா, போட்டுட்டு அந்த ஐடியில் அப்பா அம்மாவுடைய
பேங்க் அக்கௌண்ட்டை கொடுக்கலாமா அப்படின்னு இன்றைக்கி ஒரு அம்மா கால் பண்ணி கேட்டாங்க. தஞ்சாவூர் மணப்பாறையிலேருந்து, அது திருச்சி டிஸ்ட்ரிக் அப்படின்னு நினைக்கிறேன், ஏதோ பக்கத்தில் கேட்டாங்க. அப்படி கொடுக்கவே கூடாது. மைவி த்ரெட்ஸில் நீங்கள் ஒரு ஐடி க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஐடியில் யார் பேரில் ஐடி க்ரியேட் பண்ணுறீங்களோ அவங்களுடைய டீட்டெயில் மட்டும்தான் அதில் இருக்கணும். அவருடைய பேன் கார்டு தான் இருக்கணும், அவருடைய மொபைல் நம்பர் தான் இருக்கணும், அவருடைய பேங்க் டீட்டெயில் தான் இருக்கணும், எல்லாமே அவருடைய டீட்டெயில் தான் இருக்கணும். மற்ற கம்பெனி மாதிரி ஏதோ சும்மா போனால் போதும் அப்படின்றதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பேர் போட்டுக்கலாம், என்ன வேணாலும் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துக்கலாம் அப்படின்ற கதை இங்கே மைவி த்ரெட்ஸில் ஆகவே ஆகாது. ஒரு ரூல்ஸ்னால் ரூல்ஸ் ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஒருத்தருக்கு ஒரு ஐடி, ஒரு செல்ஃபோனில் ஒரு ஐடி போட்டிங்கன்னா அவர் நேமில் தான் எல்லாம் இருக்கணும். அதே மாதிரி மாதத்துக்கு ஒரு முறை பேமெண்ட்டு, ஞாயிற்றுக்கிழமை இருந்து சனிக்கிழமைக்குள்ளார போட்டிங்கன்னா அடுத்த வாரம் பேமெண்ட்டு. இது எல்லாமே ஆரம்பத்துலேருந்து இது வரைக்கும் எந்த சேஞ்சஸும் கிடையாது. அன்றைக்கி என்ன ரூல்ஸோ அது வரைக்கும் தான் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க. இனி வரும் காலங்களிலும் அப்படி தான் இருப்பாங்க. இதை நம்ம சரியாக எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டு சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நம்ம அரைக்குறையாக புரிஞ்சுக்கிட்டு நம்மளை சேர்த்து விட்டு ஒரு அரைக்குறையாக தெரிஞ்சுக்கிட்டு நம்மக்கிட்ட இப்படி சொன்னாங்க அப்படின்னா நாம்ளும் அதை அரைக்குறையாக மற்றவங்களுக்கு சொன்னால் அந்த நிறுவனத்தின ரூல்ஸு கடைசி வரைக்கும் போய் சேரவே சேராது. இன்னொரு தப்பு, மிகப்பெரிய தப்பு நிறைய நபர்கள் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கீழே ஒரு க்ரௌன் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் க்ரௌன் மெம்பராக ஒருத்தர் அப்டேட் பண்ண வைக்கிறாருன்னா அவர்கிட்ட நீங்கள் இன்னர் டபுள் எடுக்கலைன்னா எவ்வளோ நேரம் ஆகும் அந்த 480 ரூபாயை அடிக்கிறதுக்கு? இன்னர் டபுள் எடுத்தாருன்னா எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றத நீங்கள் சொல்லணும். சில நபர்கள் ஐடி எடுக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் அரை மணி நேரத்தில் அடிச்சிடலாம், 1 மணி நேரத்தில் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள க்ரௌனை சேர்த்து விட்டுட்டு அந்த கமிஷனு சீலிங் வாங்கிட்டு அவங்கள கண்டுக்கிறதே இல்லை. ரோட்டில் விட்டுட்டு போகிற மாதிரி விட்டுட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு என்னடா அது அரை மணி நேரத்தில் அடிக்கலான்னு சொன்னாங்க, 1 மணி நேரம், 2 மணி நேரம், 2.5 மணி நேரம் போயிட்டுருக்குது, இன்னும் 480 எட்டவே இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கடுப்பாக்குறாங்க, கொந்தளிக்கிறாங்க, கோவப்படுறாங்க, ஃபோன் பண்ணி என்கிட்ட சண்டைக்கெல்லாம் வராங்க. என்னங்க நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போடுறீங்க, இவ்வளோ நேரம் ஓடிக்கிட்டு இருக்குது, எனக்கு வேறு வேலை இல்லையா, நிறுவனத்தில் சொல்லி கொஞ்சம் இந்த கேப்ஸ் அடிக்கிற நேரத்தெல்லாம் குறைக்க சொல்லலாமே அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சண்டையெல்லாம் போடுறாங்க. நிறுவனத்தினுடைய ரூல்ஸ் என்னென்னா, நிறுவனம் தயாரிக்கும் பொருளினுடைய விளம்பரத்தை இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்து அதில் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க வைக்கணும், அதுக்காக தான் இவ்வளோ நேரம். அதுவே மாதிரி வேறு ஒரு நிறுவனம் நம்மளுக்கு விளம்பரம் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்ககிட்டையும் பாரு, எங்கள் கம்பெனியில் இந்த பிளானில் இருக்கிறவங்க இவ்வளோ நேரம் வீடியோ பார்ப்பாங்க, உங்கள் விளம்பரத்தை கொடுத்தீங்கன்னா நான் இந்த நேரத்துக்குள்ளார அவங்கள கண்டிப்பாக ஒரு முறையாவது உங்கள் விளம்பரத்தை பார்க்க வைக்குவோம் அப்படின்றது ஒரு உறுதி கொடுத்து தான் வாங்குவாங்க. இது எல்லாமே ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டது, நிர்ணயிக்கப்பட்டது. அதை இன்றைக்கி போய் நம்ம இடையில நமக்கு தகுந்த மாதிரி மாற்றுங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. நம்ம இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஜாயின் பண்ணி விட்றீங்க இதெல்லாம் சொல்லி ஜாயின் பண்ணணும். இதுக்கெல்லாம் ஓகே அப்படின்னா தான் பண்ணணும். நம்ம கடமைக்காக ஜாயின் பண்ணி விட்டுட்டு அப்படின்னா தேவையில்லாத அவங்களுடைய நட்பை நம்ம இழக்கக்கூடும். இவன் சும்மா காசுக்காக நம்மளை போய் சொல்லி ஏமாற்றி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. மைவி த்ரெட்ஸ் நிறுவனம் போய் கிடையாது, அது உண்மையான நிறுவனம் தான். பட் இந்த டைமிங் முன்ன பின்ன இருக்கும் அப்படின்றத அதை நம்ம எப்படி சரி பண்ணிக்கலாம்? நீங்கள் ஒரு க்ரௌன் உங்களுக்கு கீழே யாராச்சும் அப்டேட் பண்ண வச்சிங்க, உங்கள் சொந்தமாக பந்தமாக யாராச்சும் கொடுத்தீங்கன்னா அந்த நேரத்தை இந்த மாதிரி டைம்ஸ் அவர் எடுத்து குறைச்சிக்கலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலாக அவருக்கு சொல்லணும். அவர் அதெல்லாம் கேட்டு மன திருப்தியோடு வந்தால் அப்படி மட்டும்தான் நிறுவனத்தில் ரொம்ப சந்தோஷமாக ட்ராவல் பண்ணுவார். நம்ம இப்படி அரைக்குறையாக நம்ம சொல்லிவிட்டு அவர் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேவையில்லாத கொஸ்டின் கேட்டார்னா அது எல்லாத்தையுமே ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாக போய் முடியும். அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் சரியாக அதை ஓஎம்மாக இருந்தால் கூட சரி, அவருக்கு இப்படி தான் ஒரு நாளைக்கு 5 ரூபா தான் கிடைக்கும், ஒரு முறை தான் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் பிஎம் அப்டேட் ஆனால் தான் அமௌண்ட்டு அடுத்தடுத்த மாதங்களில் நீங்கள் எடுக்க முடியும். நான் பணமே கட்ட முடியலன்னா இத்தனை பேர்த்த 9 பேர்த்த ரெஃபர் பண்ணி ஒரு முறை பணம் எடுக்க வச்சு நீங்கள் அதை வச்சு அப்டேட் ஆகிக்கலாம் இப்படின்ற எல்லா டீட்டெயிலும் அவருக்கு தெளிவாக சொல்லணும். நீங்கள் தெளிவு சொல்லாமல் அவரை ஜாயின் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அவர் உங்களுக்கு கேள்வி கேட்டே நோக்கடிச்சிருவார். அதனால் நல்ல ஒரு வாய்ப்பு மைவி த்ரெட்ஸில். மாதம் 54,000 ரூபா சம்பாதிக்கலாம். க்ரௌன் நம்பராக நீங்கள் இருந்து சீலிங் அச்சீவரை முடிச்சிங்கன்னா அதுக்கு மேலேயும் இன்கம் 3 லட்சம் 4 லட்சம் கமிஷன் வாங்குகிற பீப்புளெலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. நாமளும் அந்த மாதிரி வாங்க முடியுமானா வாங்கலாம். அதுக்குண்டான வேலையை நாம் செய்யணும். வேலையே செய்யாமல் நம்மளுக்கு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. எந்த ஒரு தொழிலும், அது ஆன்லைன் ஜாப்பாக இருக்கட்டும் அல்லது நம்ம ரெகுலராக ஒரு கம்பெனிக்கு போகிறதா இருந்தாலும் நம்மளுக்கு அங்கே ஒரு டார்கெட் கொடுப்பாங்க. ப்ரைவேட் கம்பெனிக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டார்கெட்டை முடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வழக்கமாக கொடுக்கக்கூடிய சேலரியை விட கூடுதலாக இவ்வளோ பர்சன்டேஜ் உங்களுக்கு இதை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நிறைய நபர்கள் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அங்கே போய் நீங்கள் டார்கெட்டே முடிக்காமல் எனக்கு மற்றவங்க டார்கெட் முடிச்சிட்டாங்க அதே மாதிரி எனக்கும் சேலரி கொடுன்னா கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி மைவி த்ரெட்ஸில் 3 லட்சம் 4 லட்சம் கமிஷன் மாதம் வாங்குறாங்க. உண்மையான 200% உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது. நீங்களும் அந்த செயலை செய்யுங்க. வரலன்னா அதுக்கப்புறம் கேட்கலாம், என்னங்க இப்படி சொன்னீங்க, நீங்கள் நான் இவ்வளோ டீம் கொடுத்துருக்குறேன், இத்தனை பேர் எனக்கு கீழே அப்டேட் ஆகிருக்காங்க, எனக்கு வரல அப்படின்னா நீங்கள் கேட்கலாம்.
நம்ம செயலை சரியாக செய்யுங்க. கண்டிப்பாக அதுக்கு உண்டான கிரெடிட்டு எங்கேயுமே கிடைக்கும். மைவி த்ரெட்ஸ் மட்டுமில்லை, வேறு எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, சரியான வேலையை சரியாக செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். ஃபோன் நம்பர் தொடர்பாக உங்களுக்கு இனிமேல் சந்தேகம் இருக்காது. மறுபடியும் இன்னொரு டைம் சொல்லிடுறேன். பேங்க்கில் கொடுத்துருக்குற நம்பரை தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் பேங்க்கில் கொடுக்கலனாலையும் பிரச்சனை கிடையாது. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்கள் அப்பா ஃபோன் நம்பரோ அல்லது அம்மா ஃபோன் நம்பரோ கொடுத்துருந்தாலும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? இது எல்லோரும் சரியாக புரிஞ்சு உங்கள் டவுன்லைன் மக்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்றத மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களே நினச்சிங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கால் பண்ணுங்கள். நிறைய நபர்கள் 2-3 நாளாக கால் பண்ணிகிட்டே இருப்பீங்க. நான் எடுக்க முடியாத ஒரு சூழல், உடம்பு சரியில்லை. அதனால் அந்த மாதிரி யாராச்சும் இருந்தீங்கன்னா வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக எடுப்பேன். இல்லைனா வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். தவிர்க்க முடியாத சில காரணங்களால் முடியாமல் பார்க்கலாம். அதனால் யாரும் வருத்தப்பட வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுப்பேன். புதிய நபர்கள் மைவி த்ரெட்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, ஃபோன் நம்பர், மாவட்டத்தின் பெயர், பின்கோடு டிஸ்பிளேவில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரீயாக மைவி த்ரெட்ஸில் இணைத்து விடலாம். நிறுவனத்தில் இணைவது முற்றிலும் ஒரு இலவச வாய்ப்பு. மீண்டும் நாளை ஒரு புதிய மைவி த்ரெட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன்.